மேஷம் ராசிபலன். இன்று உங்களது திசையில் நல்ல விஷயங்கள் வரவிருக்கின்றன. ஒருவேளை எங்கு தொடங்குவது என்று நீங்கள் குழப்பமடைந்தால் உதவி கோருவர்க்கு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களும் உங்களிடத்திலே உள்ளன. புதியதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்னும் மனப்பாங்குடன் அதீத ஆர்வத்துடன் செயல்படுங்கள். இன்றைய உங்களது நாளின் போது ஏதேனும் தவறான தகவல் தொடர்புகள் அல்லது மோதல்களை போன்றவற்றை தவிர்ப்பதை உறுதி செய்யுங்கள். ஒரு சிறிய விஷயத்தால் கூட முழு காடும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். ரிஷபம் ராசிபலன். இன்று சிறியதும் இனிமையானதுமான சொர்க்கமாக உங்களது வீடுதான் இருக்கிறது. ஆசீர்வாதத்தின் மறு உருவமாக அந்த குடும்பம் இருக்கும். இன்று நீங்கள் அதை உணர்வீர்கள். நிதி சம்பந்தமான விஷயங்களைப் பொறுத்தவரையில் விஷயங்கள் ஒளிமயமாக தெரிகின்றன. உங்களின் மனக்கிளர்ச்சியானது உச்சத்தில் இருக்கும். நீங்கள் விரைவாக பேசுவீர்கள். தீர்க்கமான முடிவுகளுக்கு விரைவாகச் செல்வீர்கள். சிக்கலில் ஆழ்வதற்கு முன்பாகவே உங்களை நீங்களே வேகப்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசிபலன். கடந்த காலங்களில் உங்கள் இதயம் பலமுறை நொறுங்கிப் போய்விட்டது. இதனால் உண்மையான அன்பு என்னும் கருத்தை நீங்கள் இனி நம்பப் போவது இல்லை. மேலும் இதுவே உங்களுக்கு மிகவும் சர்வசாதாரணமாக பழகிப் போய்விட்டது. விரைவில் உங்கள் மனம் கவர்ந்த ஒரு நபர் உங்களை ஆக்கிரமித்துள்ள தடைகளை அகற்றி உங்களை மிகவும் இலகுவாக உணரச் செய்வார். அப்போது முன்பை விட பலமடங்கு பரபரப்பாக இயங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் யாதெனில் கடினமான சூழ்நிலைகளை கொண்ட நாட்களின் முடிவில் கொஞ்சம் அமைதியும் நிம்மதியும் தான். இச்சூழலில் உங்கள் எதிர்பார்ப்பை மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நீங்கள் உண்மையிலேயே பேச வேண்டியிருக்கும். கடகம் ராசிபலன். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் தேவைப்படும் விஷயங்களை அடையாளம் கண்டு அவற்றை அடைய பணியாற்றுங்கள். நீங்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளைச் செய்ய விரும்புகிறீர்கள். இது நிச்சயமாக உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். இன்று உங்கள் உடல்நலம் மற்றும் மனநலனில் கவனம் செலுத்துங்கள். யாரிடமும் உதவி கேட்க வெட்கப்பட வேண்டாம். புதிய விஷயங்களைத் தொடங்குங்கள். இதனால் கிடைக்கும் முடிவுகளால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எதிர்மறை எண்ணங்களை பரப்பும் நபர்களிடம் இருந்து விலகி இருங்கள். சிம்மம் ராசிபலன். இது ஒரு அற்புதமான பயணத்திற்கான நேரம். எனவே அந்த பயணத்திற்கு கொண்டு செல்லும் பையை வெளியே எடுங்கள். இதை சிறியதாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பயணமானது எந்த ஒரு தொழில்நுட்ப கருவிகளும் இல்லாத பயணமாக இருக்கட்டும். இது நிச்சயமாக உங்களுக்கு வரவேற்கத்தக்க மாற்றமாக இருக்கும். மேலும் இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும். உங்களது நீண்ட கால எதிரி உங்கள் உதவியை நாடுவார். அவருக்கு நீங்கள் உதவ வேண்டும். நீங்கள் செய்யும் உதவிகள் குறுகிய காலத்தில் உங்களுக்கு வெகுமதியை பெற்றுத்தரும். கன்னி ராசிபலன். நீங்கள் ஏன் சோம்பேறிகளாக இருக்க விரும்புகிறீர்கள்? இந்த கேள்வி சில காலமாக உங்கள் மனதை ஆக்கிரமித்துள்ளது. அதை நீங்கள் அகற்ற வேண்டும். இந்த எண்ணத்தால் உங்கள் மனம் பாதித்து இருந்தாலும் அதை உயர்த்துவதற்கான நேரம் இது. நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தப்பிக்க விரும்புகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் இவ்வளவு காலமாக திட்டமிட்டிருந்த பயணத்திற்கான நேரம் இது. அந்த அழுத்தங்களை தளர்த்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் படைப்புத் திறன்களை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசிபலன். நீங்கள் பொறுமையிழந்து விரைவான முடிவுகளைக் காண விரும்பலாம். உடனடி முடிவுகளைக் காண முடியாவிட்டாலும் கூட உங்களால் முடிந்த அளவுக்கு சிறந்ததை கொடுக்க முடிவு செய்யுங்கள். இந்த முடிவு இன்று நீங்கள் செய்யும் வேலைகளை தானாகவே செய்ய உதவும். உண்மையாக இருப்பது மிகவும் நல்லது. முக்கியமற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இடையில் உங்கள் மனநிலையினை மாற்றிக்கொள்ள அனுமதிக்காதீர்கள். இன்று உங்கள் மனதை பகுப்பாய்வு செய்து மறுபரிசீலனை செய்ய விடாதீர்கள். விருச்சிகம் ராசிபலன். கடந்த கால அனுபவங்களிலிருந்து மீண்டெழுங்கள். ஏதாவது செய்ய முயற்சிக்கும் போது தோல்வியுற்ற ஒரு நபர் அதை மீண்டும் செய்வதில் பயப்படுகிறார் என்பது உண்மைதான். முக்கியமான விஷயங்களில் நீங்கள் ஒருவரை நம்ப முடியவில்லை. உங்கள் ரகசியங்களை பாதுகாக்க அதை உங்கள் மனதில் வைத்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள்.
உங்களது நம்பிக்கையை மீட்டு எடுத்துக்கொள்ள அறிவு சார்ந்த வார்த்தைகளை பேசுங்கள். இன்று உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. விரைவில் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் விட தயாராகுங்கள். தனுசு ராசிபலன். மற்றவர்களை புண்படுத்தும் எண்ணங்கள் உங்களையே அழித்து விடலாம். எனவே வரம்பை மீறிச் சென்று விட வேண்டாம். இந்த அனுபவங்கள்தான் உங்களை பலப்படுத்தியுள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் என்பது இன்று ஒரு சவாலாக உள்ளது. உங்கள் சகாக்களுடன் நீங்கள் நன்றாக பழகுவதாக தெரியவில்லை. தவறான செய்திகளை வெளிப்படுத்தக்கூடிய உங்கள் உடல் மொழியை கண்காணியுங்கள். மகரம் ராசிபலன். இன்று உங்கள் மனநிலையை கட்டுக்குள் வைக்க வேண்டும். கனிவான வார்த்தைகளை பேசுங்கள். அது உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதுடன் எந்த விரும்பத்தகாத நிலைக்கும் உங்களை கொண்டு செல்லாது. உங்கள் நண்பர் அல்லது குடும்பத்தினருடன் அன்பாக பேச வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடினமான காலங்களில்தான் நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். உங்கள் நெருங்கிய நண்பருக்கு இந்த நாளில் உங்கள் உதவி தேவைப்படும். அவர்களிடம் நீங்கள் பேசும் வார்த்தைகள் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கும்பம் ராசிபலன். இன்று நீங்கள் கவனம் மற்றும் ஊக்கத்துடன் இருப்பீர்கள். சில கவனச்சிதறல்களால் உங்களது இலக்கை நோக்கி நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அவ்வாறு நடக்காது. நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்ல தேவையான முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொள்வீர்கள். மேலும் அற்பமான விஷயங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். சரியான பாதையில் செல்லுங்கள். மேலும் சோதனைகளை எதிர்க்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். கவலைப்பட வேண்டாம். உங்கள் கடின உழைப்புக்கு விரைவில் பலன் கிடைக்கும். புதிய கூட்டணி நண்பர்கள் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களது நண்பர்களின் திறன்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மீனம் ராசிபலன். புதிய காற்றை உணருங்கள். இன்று வாழ்க்கை உங்களுக்கு வழங்கிய சின்னஞ்சிறிய மகிழ்ச்சியான விஷயங்களுக்காக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கடந்த கால விஷயங்களை கடந்த காலத்திலேயே வைத்திருங்கள். விருப்பம் ஒரு நல்ல விஷயம்தான் என்றாலும் அதில் அதீத ஆர்வத்துடன் இருக்காதீர்கள். உங்கள் இலக்கிலிருந்து கவனத்தை இழக்க வேண்டாம். அனுபவம் வாய்ந்த மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். வீட்டில் நிறைய தேவையற்ற பொருட்கள் இருக்கின்றன. அவற்றை நிராகரியுங்கள். இன்று உங்கள் வீட்டில் புதிய யோசனைகள் மற்றும் அம்சங்களுக்கு அதிக இடம் கொடுங்கள். ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை.